Hey guys, நான் பிரகாஷ் from Praka Tech. இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுற யூடியூபர்ஸ்க்காக தான். நீங்களும் உங்கள் லைவ் சேட்டை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றணுமா? லைவில் வர நியூ சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகட்டும், ஆல்ரெடி இருக்கிற மாடரேட்டர்ஸ்க்காகட்டும், நம்ம சேனலில் ஆக்டிவாக இருக்க ஜென்ரல் சப்ஸ்கிரைபர் ஆகட்டும், இவங்களுக்குள்ள ஆல்ரெடி ஒரு கேம் மாதிரி கிரியேட் பண்ணி அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க முடிஞ்சா எப்படி இருக்கும்? ஸ்ட்ரீம் லேப்ஸில் ஆல்ரெடி இதுக்காகவே ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சரோட நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா லாயல்ட்டி பாயிண்ட்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்ஸை எப்படி எனேபிள் பண்ணுறது அண்ட் எப்படி பாயிண்ட்ஸை வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களாலையும் உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு பாயிண்ட்டை கொடுக்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல போட்டுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அடுத்த வீடியோவோ லைவோ நோட்டிஃபிகேஷனாக வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரீம் லேப்ஸில் எப்படி பாயிண்ட் எனேபிள் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக அவங்க க்ரோம் போங்க. ஸோ க்ரோம் போயிட்டு streamlabs.com போயிட்டு ஸ்ட்ரீம்லேப் டேஷ்போர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணுறதுக்கு உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டை சைன் அப் பண்ணுங்கள். எந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறது கேட்கும். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் பெர்மிஷனுக்கு அலோவ் கொடுத்துருங்க. அலோவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டர் பிளானாக சூஸ் ப்ரைமான்னு கேட்கும். ஸோ இவனுக்கு காசு கேட்பானுங்க, ப்ரைம் போயிடாதீங்க. சூஸ் ஸ்டார்டர் கொடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு இந்த பேப்பர் கேட்கும், போடா பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் ஒரு டப்பா இருக்கும். ஸோ இந்த டப்பாவில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு மூல கார்னரில் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா க்ளவுட் பாட்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த க்ளவுட் பாட்டை அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் நிறையா இருக்கும். ஆல்ரெடி நைட் பாட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி நைட் பாட்டோட வேலையை தான் இந்த க்ளவுட் பாட்டும் பண்ண போகுது. இந்த க்ளவுட் பாட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் ஒரு வீடியோ ப்ரைவேட்டாக நான் போட்டுறேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம லாயல்ட்டி பாயிண்ட் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதே வரிசையில் மாடு, நேமு, மாடியூல்ஸ், கமெண்ட்ஸ், தீம்ஸு, இந்த கியூக்கு பக்கத்தில் இருக்க இந்த லாயல்ட்டி அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதில் எனேபிள் லாயல்ட்டி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாயல்ட்டி ஃபீச்சர் வந்து ஆட் ஆகிடும். ஸோ லாயல்ட்டி அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி. ஸோ உங்கள் பாயிண்ட்ஸை நீங்கள் கஸ்டமைஸும் பண்ண முடியும். இதை பாயிண்ட்ஸாக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கரன்சி. ஸோ உங்கள் லைவ் ஸ்ட்ரீமுக்கு நீங்கள் தான் பாஸ். உங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் வெறும் பாயிண்ட்டாக கொடுக்காம ஸோ லாயல்ட்டியில் என்ன நேம் அப்படிங்கிறது கேட்கும். பிடி அப்படிங்கிறது என் கரன்சி நேம் வச்சுக்கிறேன். ஸோ பிடி அப்படின்னு சொன்னோன்னா இந்த பாயிண்ட் தான் என்னோட கரன்சியாக இதில் ஒர்க் ஆக போகுது. ஸோ இந்த லாயல்ட்டியோட நேம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பிடி அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ டிசபிள் பண்ணிங்கன்னா இந்த லாயல்ட்டி பாயிண்ட் வந்து லைவில் ஒர்க் ஆகாது. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்பயும் போல இந்த லாயல்ட்டி ஃபீச்சர் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ரெண்டாவது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் பர் இன்டர்வல். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் பர் இன்டர்வல் அப்படிங்கிற ஆப்ஷனில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பாயிண்ட் கொடுக்குற மாதிரி இதில் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ எத்தனை நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் செட் பண்ணிக்கணும். ஸோ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்டு உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். நம்ம லைவ் சேட்டில் வர சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஸோ ஒவ்வொரு 5 நிமிஷம் நம்ம லைவ் சேட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆட் பண்ண சொல்லி நம்ம இங்கே வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவன் பே அவுட். ஸோ ஆன் சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னா எத்தனை பாயிண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு மெம்பர்ஷிப் வாங்கினாங்க அப்படின்னா நம்ம சேனலில் எத்தனை பாயிண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் டொனேஷன் ஸ்ட்ரீம் லேப்ஸில் வந்து டொனேட் பண்ணால் எவ்வளோ பாயிண்ட் கொடுக்கணும் அண்ட் சூப்பர் சாட் பண்ணால் எவ்வளோ பாயிண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கே செட் பண்ணிங்க. உங்கள் கரன்சியை செலக்ட் பண்ணிட்டு சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாயல்ட்டி பாயிண்டோட ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆகிடும். இப்போ நம்மளோட சேனலுக்கு போகலாம். எக்ஸாம்பிளுக்கு இதில் எனேபிள் பண்ணி காமிச்சேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த க்ளவுட் பாட்டை எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இந்த க்ளவுட் பாட்டை எனேபிள் பண்ணி லாயல்ட்டி ஆட் பண்ணதுனால ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தவங்க இருப்பாங்க. ஸோ இவங்களாம் நம்ம லைவில் ஆக்டிவாக இருந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்டிவாக இருந்ததுனால அவங்களுக்கு ஆல்ரெடி பாயிண்ட் ஆட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பாயிண்ட் ஆட் ஆகும். ஸோ இவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் ஸோ இவங்களுக்கு நீங்கள் இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி இவங்களுக்கு ஸோ ஆட் பாயிண்ட் டு ஆல் வியூவர்ஸ். ஸோ எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரே நேரத்தில் நீங்கள் பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆட் பாயிண்ட்ஸ் டு ஆல் வியூவர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்து எத்தனை பாயிண்ட் வேணுமோ அதை கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் லைவ் ஸ்ட்ரீமில் வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் வந்து ஆட் ஆகிடும். இந்த பாயிண்ட் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சின்ன ஐடியாஸ் தான். உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு நீங்கள் மாடரேட்டர் பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம லைவ் சேட்டில் இருக்கிற ஆக்டிவ் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுக்குறதா இல்லை தெரிஞ்சவனுக்கு கொடுக்குறதா தெரியாதவனுக்கு கொடுக்குறதா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்கும். ஸோ இந்த லாயல்ட்டி பாயிண்டால ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் ஒரு பாயிண்ட் செட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு இத்தனை பாயிண்ட் எடுத்தால் மாடரேட்டர்ஸ் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சோம் அப்படின்னா ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணியே அவங்க பாயிண்ட் அதிகமாக கெட் பண்ணி நம்மளுக்கு வியூஸ் அதிகமாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களோட பாயிண்ட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை கமெண்ட்ஸை யூஸ் பண்ணால் போதும். ஸோ லாயல்ட்டி இருக்கிற அதே வரிசையில் ஸோ லெஃப்ட் சைடில் கமாண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா லாயல்ட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸை சப்ஸ்கிரைபர்ஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பாயிண்ட் எவ்வளோ இருக்குது, ஸோ டாப்பில் யார் இருக்கா,
ஸோ டாப் ஹவர்ஸ் யார் பார்த்துருக்கா அப்படிங்கிறத நம்மள தெரிஞ்சுக்க முடியும். பாயிண்ட்ஸ், ஸோ ஆச்சரியக்குறி போட்டு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத டைப் பண்ணாங்க அப்படின்னா கமெண்ட்ஸில், ஸோ அவங்களோட பாயிண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டாப், இந்த டாப் அப்படிங்கிற கமெண்ட் போட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 10 இடத்துல யார் இருக்கா அப்படிங்கிறத இந்த கமெண்ட் வந்து நம்ம கமெண்ட்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணும். அண்ட் மூணாவது டாப் ஹவர்ஸ், ஸோ டாப் ஹவர்ஸ் அதிக மணி நேரம் யாரு நம்ம லைவ் சாட்ல இருந்திருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டாப் ஹவர்ஸை யூஸ் பண்றோம். அண்ட் ஆட் பாயிண்ட்ஸ், ஸோ இந்த ரெண்டு பெர்மிஷனையுமே ஆஃப் பண்ணி வைக்கிறது நம்மளுக்கு வந்து சேஃபான விஷயம். ஆக்சுவலி மாடரேட்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு கிவ்அவே கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மாடரேட்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறத இதை வச்சு தடுக்க முடியும். விருப்பப்படுற மாடரேட்டருக்கு உங்களால் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த கமெண்ட் மூலமாக உங்களால் லைவ் சாட்லேயே பாயிண்ட் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்ட்ரீம்லேப்ஸோட டேஷ்போர்டுக்கு வராமலே இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டானது தான் ரிமூவ் பாயிண்ட். ஸோ இந்த ரிமூவ் பாயிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்த பாயிண்ட்டை நம்ம வந்து டெலிட் பண்ண முடியும் வித் இந்த லைவ் சாட்டை. ஸோ இதையும் டிசபிள் பண்ணி வச்சுருங்க. அண்ட் கிவ், இதுவும் ஆட் பாயிண்ட் மாதிரி தான். பாயிண்ட்டை வந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து எடுத்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் கொடுக்குறது தான் இந்த கிவ்ங்கிற கமாண்டு. உங்கள் லைவ் சாட்டில் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த கமெண்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட பாயிண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு குட்டி லைக் மட்டும் தட்டி விடுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அவ்வளோதான் கைஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் பிரகாஷ் ஃப்ரம் பிரகா டெக்.